லாக்கர்ல இருந்து 6 லட்சம் எடுத்து அவினாஷ் கொடுக்கலாம். ஆனா அவினாஷ் தொகுதி யார்கிட்ட கொடுக்கலான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். 1967 அவினாஷ் தொகுதியை சுதந்திர கட்சி கையில வச்சிருந்தாலும் 1971 சுயேட்சை, 77 காங்கிரஸ், 80 கம்யூனிஸ்ட்னு இப்படி மாறி மாறி தான் அவினாஷ் தொகுதியை கைக்குள்ள வச்சிருந்தாங்க. 84 தேர்தலுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 40 வருஷமா அவினாஷ் தொகுதி ஆண்டுகிட்டு இருந்த அதிமுக இடையில ஒரு முறை மட்டும்தான் 96 தேர்தலில் டிஎம்கேவை சேர்ந்த ஜி இளங்கோ அவர்கள் ஏடிஎம்கே வேட்பாளரான எம் தியாகராஜன் அவர்களை 26,457 வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. ஆனா 84ல ஏடிஎம்கே சேர்ந்த பி லட்சுமி அவர்கள் 34,173 வாக்கு வித்தியாசத்துல 89ல அதே ஏடிஎம்கே சார்ந்த ஆர் அண்ணநம்பி அவர்கள் 2,158 வாக்கு வித்தியாசத்திலையும் நெக்ஸ்ட் 91 தேர்தல்ல மீண்டும் ஏடிஎம்கே சார்ந்த எம் சீனியம்மாள் அவர்கள் 46,149 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அந்த தேர்தல் நடந்த வெற்றி வித்தியாசம் தான் அதிமுக கட்சிக்கு அதிகப்படியான வெற்றி வித்தியாசம் அந்த தொகுதியில. அடுத்து 2001 மற்றும் 2006 தேர்தலும் ஏடிஎம்கே தான். 2011ல ஏஏ கருப்புசாமி அவர்கள் 2016 மற்றும் 2021 தேர்தலில் பி தனபால் அவர்களும் தொடர்ந்து அவினாஷ் தொகுதியில் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2021 தேர்தலையும் டிஎம்கே வேட்பாளரான அதிகமான் ராஜு அவர்களை 50,902 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மீண்டும் அவினாஷ் தொகுதியை அதிமுக தான் கைக்குள்ள வச்சிருக்காங்க. 2026லயும் இதே நிலைமை தான் மீண்டும் தொடருமா இல்ல மாற்று கட்சிகளால மாற்றங்கள் வருமா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.